இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். வாய்ஸ் ஆஃப் காட் குரலொலி, ஆண்டவருடைய குரலொலி. ஆண்டவர் நம்மோடு பேசுகிறவர், நம்மோடு உறவாடுகிறவர். ஒரு தந்தையைப் போல, ஒரு தாயைப் போல, ஒரு நண்பனைப் போல ஆண்டவர் நம்மோடு உறவாடுகிறவராய் இருக்கிறார். இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு பேச விரும்புகிறார். அவருடைய வார்த்தையை செவிமடுப்போம். ஆண்டவர் ஏதோ இந்த நாளிலே பேசுகின்ற இறை வார்த்தை மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 5 இறைவார்த்தை 14. நீங்கள் உலகிற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள். மலை மேல் இருக்கும் நகர் மறைவாய் இருக்க முடியாது. நீங்கள் உலகின் ஒளியாய் இருக்கிறீர்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை மீட்க வந்தவர், நம்மை மீட்டவர். இதோ இந்த நாளிலே நம்மோடு பேசுகிற வார்த்தை. நானே உலகின் ஒளி என்று சொன்ன ஆண்டவர், நானே உலகின் ஒளி என்று சொன்ன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் பார்த்து, நீங்கள் உலகிற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள். மறைவாய் உள்ள ஊர் மறைவாய் இருக்க முடியாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த நாளிலே ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் உலகிற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள், உலகிற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். விளக்கை கொளுத்தி நாம் அடியில் வைக்குவோமா? இல்லை, வைக்க மாட்டோம். ஏன்னா ஒளி இந்த அறை முழுவதும் நமக்கு வெளிச்சம் தர வேண்டும். அதே போல நம்மளுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையும் மற்றவர்களுக்கு ஒளியாய் மாற வேண்டும், இருளற்றுகிற ஒளியாய் மாற வேண்டும். மற்றவர்களுக்கு வாழ்க்கைக்கு உகந்தவற்றையே பேசக்கூடிய மக்களாக மாற வேண்டும். எல்லோருக்கும் உகந்தவர்களாய் இருக்க வேண்டும். மேலுமாக நாம் பார்க்கிறோம், நீதிமொழி புத்தகம் 4வது அதிகாரம் 18வது வசனத்திலே நாம் பார்க்கிற பொழுது, நேர்மையாளர்களின் பாதை வைகரை ஒளி போன்றது, அது மென்மேலும் பெருகி நண்பகலாகின்றது. நேர்மையாளர்களின் பாதை வைகரை ஒளி போன்றது. வைகரை காலை ஒளி, சூரியன் உதிக்கிற பொழுது எப்படி இருளகன்று ஒளி அப்படியே வரும். நேரமாக ஆக ஆக நண்பகல் வேளையில் நாம் பார்க்கிற போது பிரகாசமாய் இருக்கும், ஒளி பிரகாசமாய் இருக்கும். அதுபோல நம்முடைய வாழ்வும் நேர்மையாய் இருக்கிற பொழுது, எப்படி தொடக்க காலத்திலே நோவா நேர்மையாளராகவும் குற்றமற்றவராகவும் இருந்த பொழுது ஆண்டவர் அவரை காப்பாற்றி, அவரையும் அவர்கள் குடும்பத்தாரையும் காப்பாற்றி இந்த உலகிலே மனிதர்கள் பெருக செய்தாரோ, அதுபோல நம்முடைய வாழ்வு நேர்மையாய் உத்தமமாய் கடவுளுக்கு பயந்து வாழ்கிற பொழுது ஒளி ஆய் மற்றவர்களுக்கு ஒளியாய் நாம் மாறுவோம். நம் பங்கிலே, நம் குடும்பத்திலே, நம் உற்றார் உறவினரிலே மற்றவர்களுக்கு ஒளி கொடுக்கிறவர்களாய், மற்றவர்களுக்கு உண்மையாய் நடக்கிறவர்களாய் நாம் மாறுவோம். அப்படி மாறுகிற பொழுது ஆண்டவருடைய ஒளியை நாம் மற்றவர்களுக்கு அறிவிக்கர்களாய் மாறுகிறோம். நானே உலகின் ஒளி, உங்களை காண்கிறவர் என்னை காண்கிறான் என்று சொன்னாரே ஆண்டவர். அப்படியாய் ஆண்டவருக்கு சாட்சி உள்ள கருவிகளாய், மற்றவர்களுக்கு ஒளி கொடுக்கிற கருவிகளாய், மற்றவர்களுக்கு பிரகாசமாய் இருக்கிற கருவிகளாய் நாம் மாறுவோம். நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய திருச்சபையிலே, நம்முடைய பங்கிலே, நாம் வேலை செய்கிற அலுவலகத்திலே நாம் மற்றவர்களுக்கு ஒளி கொடுக்கிறவர்களாய், இருளை அகற்றுகிறவராய், பாவங்களை போக்குகிற, பாவங்களிலிருந்து விடுதலை செய்கிற ஒரு கருவிகளாய் நாம் மாறுவோம். நாம் அனைவரும் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் அனைவரும் உலகிற்கு ஒளியாயிருப்பீர்கள் என்று சொல்லி, ஆண்டவரே எங்களை ஒளியாய் மாற்றும் என்று நாம் ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, உம்மை நன்றியோடு உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம். ஆண்டவரே,
இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் உலகிற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள் என்று சொன்னீரே ஆண்டவரே. நாங்கள் எங்களுடைய வாழ்விலே, எங்களுடைய நடத்தையிலே நாங்கள் மற்றவர்களுக்கு ஒளியாய் மாற எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பயன்படுத்தும், பண்படுத்தும். எங்கள் அருமை இயேசுவின் அற்புத நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல தந்தையே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.